ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா 4 கிள்ளி இருக்கேன், சின்ன வெங்காயம் 7 பல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 6 பல் தட்டி வச்சுருக்கேன், சீரகம் மிளகு இடித்து வச்சுருக்கேன், தக்காளி 1 எடுத்துருக்கேன், முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு இருந்ததும் பெருங்காயத்தூள், கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு 6 பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 6 பல் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா தட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த சீரகம் மிளகு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா முருங்கைக்கீரை வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே முருங்கைக்கீரையோடு சேர்த்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் பெப்பர் தூளை போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரமும் பார்த்துக்கோங்க. இதை வெறுந்தாகவும் குடிக்கலாம், இப்போ சாப்பாட்டில் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. சமைக்கும்போது யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும்.